வெல்கம் டு எடிஎம் அகாடமி. யூஜிசி நெட் ஜூன் 2026க்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நெறைய பேருக்கு டவுட்டே, மேம் பேப்பர் 1 எப்படி படிக்கிறது? ஏன்னா பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் அதுல இருக்கிற 10 யூனிட்டுமே ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ் கவர் ஆயிருக்கும். நம்ம அந்த அளவுக்கு ஃபெமிலியரான டாபிக்கா இருக்காது. பட் பேப்பர் 2 பொறுத்தவரைக்கும் ஓரளவு நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம மாஸ்டர்ஸ்ல படிச்ச கொஸ்டின்ஸ் தான் அதுல வரும். பட் அதுக்கு ஒரு இன்டெப்த் கிளாரிட்டி தேவை. இருந்தாலும் அத நல்லா பிராக்டிஸ் பண்ண முடியும். அந்த கான்செப்ட்ல நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனா பேப்பர் 1 அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதுக்காக தான் பேப்பர் 1 கொஞ்சம் ஈக்குவல் ஃபோக்கஸ் குடுங்கன்னு சொல்றது. ஆனா பேப்பர் 1ல எடுக்கிற மார்க் மட்டும் தான் உங்கள யுஜிசி நெட் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெறைய பேர் பேப்பர் 2 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பேப்பர் 1 படிக்காததுனால தான் கிளியர் பண்ண முடியாம போது. ஸோ 2த்துக்குமே ஈக்குவல் பேலன்ஸ் குடுங்க. படிங்க, புரிஞ்சு படிங்க. இப்ப இருக்கிற பிஒய்க்யூஸ் எல்லாம் இப்ப அப்டேட்டடா இப்ப என்னலாம் வந்திருக்கு? ஜான்ல எப்படி கேட்டிருக்காங்க? ஜூன்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஒரு தடவ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் புரியும். சில கொஸ்டின்ஸ் ஈஸியா வந்தாலும், சில கொஸ்டின்ஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டா, சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அதுல புரியாத மாதிரி கூட நமக்கு வரும் பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும். ஸோ கண்டிப்பா பிராக்டிஸ் தேவை. ரைட்டா? இப்ப நம்ம என்ன பார்க்கலாம்? எப்படி இருக்கும்? என்னென்ன டாபிக்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்? அதெல்லாம் இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு நல்லா தெரியும் பேப்பர் 1 எல்லாருக்குமே காமன். இதுல நமக்கு ஒரு 50 எம்சிக்யூஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு 2 மார்க் இருக்கு. ஸோ நமக்கு 100 மார்க்ஸ் நமக்கு பேப்பர் 1ல இருக்கு. ரைட்டா? பேப்பர் 2 பொறுத்தவரைக்கும் அது உங்களோட மாஸ்டர் சப்ஜெக்ட். இதுல 100 எம்சிக்யூஸ் கேட்பாங்க. அதே மாதிரி 2 மார்க்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு 200 மார்க்ஸ். நமக்கு யுஜிசி நெட்ல நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. கன்டினியூஸா எக்ஸாம் இருக்கும். சிபிடி மோட்ல 3 ஹவர்ஸ் இருக்கும். ரைட்டா? அடுத்தது ஜெனரல் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன? ஃபர்ஸ்ட் யுஜிசி நெட் எக்ஸாம் எழுதுறீங்க. முதல்லயே எழுதியிருந்தா ஓரளவு ஐடியா இருக்கும். இல்லையா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்கன்னா, முதல்ல சிலபஸ் என்ன? என்னென்ன யூனிட் இருக்கு? என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கோங்க ஒரு தடவ. ஓகேவா? அடுத்தது ஒரு ஸ்டடி ரொட்டீன் செட் பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இப்ப வந்த நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் நமக்கு ஜூன் 3 வீக்லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஹார்ட்லி நம்மகிட்ட ஒரு 50 டேஸ் தான் இருக்கு. இந்த 50 டேஸ எப்படி நீங்க பேப்பர் 1, பேப்பர் 2 2த்தையும் படிக்க போறீங்க? 2த்தையும் சேர்த்து நமக்கு 20 யூனிட்ஸ் இருக்கு. எப்படி புரிஞ்சு படிக்க போறோம், கூடவே எம்சிக்யூ பிராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கான டைம் உங்களுக்கு தான் தெரியும். எந்த டைம் உங்களுக்கு செட் ஆகுமோ, அந்த டைம்ல கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 2த்தையும் ஈக்குவல் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அடுத்தது எம்சிக்யூ, பிஒய்க்யூ பிராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, என்னதான் கன்டென்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும், அந்த யுஜிசி நெட் ஒரு எம்சிக்யூவா பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் தடுமாறுவோம். ஏன்னா, அதுக்கு பிராக்டிஸ் பத்தி இருக்காது. ரைட்டா? ஏன்னா சம்டைம்ஸ் இன் டெப்த்தா கேட்பாங்க. ஸோ அதுக்காக பிராக்டிஸ் பண்றது, அந்த மாரி நம்ம ஒரு எம்சிக்யூ பிராக்டிஸ் பண்ணும்போது சில டெக்னிக்ஸ் நமக்கு புரியும். குயிக்கா பண்ண வரும். ஏன்னா யுஜிசி நெட்ட பொறுத்தவரைக்கும் டைம் மேனேஜ்மென்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சரியா பிராக்டிஸ் பண்ணாம போயிட்டோம்னா, அந்த 3 ஹவர்ஸ்ல மேக்ஸிமம் ஒரு 110 கொஸ்டின்ஸ் தான் பண்ண முடியும். மீதி 40 கொஸ்டின் சும்மாவே கிளிக் பண்ணிட்டு வர மாரி ஆயிடும். நான் நெறைய பேர் சொல்றத கேட்டுருக்கேன். ஈவன் நானும் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ரைட்டா? டைம் மேனேஜ்மென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குயிக்கா படிக்கணும். அத புரிஞ்சுக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே எம்சிக்யூ பிராக்டிஸ் தேவ. எக்ஸாம் கடைசி நாள் வரைக்கும் படிக்காம ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடியே முடிச்சுட்டு, கொஞ்சம் நம்மளே மாக் டெஸ்ட் மாரி பண்ணி பார்க்கணும். அந்த மாரி பண்ணும்போது தான் நம்ம பிரெயின் ஃபர்ஸ்ட் நமக்கு ட்ரெயின் ஆகும். அந்த ஒரு 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 ஸ்ட்ரெச் அந்த டைம்க்கு 3 ஹவர்ஸ் நம்ம உட்கார்ந்து அத ஃபுல்லா நம்ம பண்ண போறோம்னா, அதுக்கு ஏத்த மாரி நம்மள ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட் நோட்ஸ் எடுக்கிறது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். எது படிச்சாலும் ஒரு நோட்ல என்ன படிச்சீங்க? அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இயர் இருந்தா இயர், ஃபுல் நேம்னா என்ன? அது எல்லாம் கொஞ்சம் எழுதிக்கோங்க. இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். எக்ஸாம்ல நம்ம எழுதுற நோட்ஸ் தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். ரைட்டா? இது எல்லாமே ஆரம்பிக்கிறது பெருசு இல்ல. அது அப்பயே எக்ஸாம் முடியிற வரைக்கும் கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்றது தான் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே பண்ணுங்க. ரைட்டா? ஸோ யுஜிசி நெட் பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் நமக்கு இந்த மாரி ஒரு 10 யூனிட் இருக்கு. இந்த டீச்சிங் ஆப்டிட்யூட், ரிசர்ச் ஆப்டிட்யூட் இது எல்லாமே நான் சொல்றேன் இப்போ. என்னென்ன படிக்கணும்ன்றதையும் சொல்றேன். இப்ப நான் கம்ப்ளீட்டா சொல்லும்போது கன்ஃப்யூஸ் ஆற மாதிரி இருக்கும். ஆனா என்னலாம் இதுல இருக்குன்றத நான் சொல்றேன். டீச்சிங் ஆப்டிட்யூட பொறுத்தவரைக்கும் நமக்கு டீச்சிங் ரிலேட்டடா எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் நம்ம சொல்லுவோம். ரைட்டா? இது எல்லாமே நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங். நம்ம சிலபஸ்ல நம்ம இதெல்லாம் கவர் பண்றோம். ஆக்சுவலா சிலபஸ் சின்னதா தான் இருக்கும்.
இப்ப நம்ம கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதுல நம்ம இது எல்லாமே இன் டெப்த்தா கவர் பண்றோம். எங்கிருந்து கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி நம்ம கோர்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரைட். நம்மளோட கோர்ஸ் பிரகாரம் நம்ம இவ்ளோ இன் டெப்த் போவோம். பட் இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் கண்டிப்பா அங்க எல்லாத்தையும் நம்ம அட்டெண்ட் பண்ண முடியும். இத பத்தி ஒரு பேசிக் நாலேட்ஜ் இருக்கணும். ரைட்டா? ஸோ கொஞ்சம் தியரீஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் இப்ப கேட்கறாங்க. மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங் நம்ம சொல்லுவோம். அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ரைட். அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் இந்த லேர்னர் சென்டர்ட் மெத்தட் அது எல்லாமே நம்ம படிக்கணும். அப்புறம் இப்ப இருக்கிற இதுல என்னெல்லாம் அட்வான்ஸ்டு டீச்சிங் டூல்ஸ் இருக்கு, அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? அதுக்கப்புறம் அசஸ்மென்ட் எப்படி பண்றோம், இவாலுவேஷன் பத்தி நமக்கு தெரியணும். ஓகே. இதுல கொஞ்சம் ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ்னு இருக்கும். அதெல்லாம் தெரியணும். அப்புறம் மூக் கோர்சஸ்னா என்ன, எல்எம்எஸ்னா என்ன, இது எல்லாமே நம்மளோட யூனிட் 1ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்டா டீச்சிங் ரிலேட்டடா இருக்கும். அடுத்தது யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் ரிசர்ச் ஆப்டிட்யூட். இதுல எப்படி ரிசர்ச் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி பாப்புலேஷன்னா என்ன, சாம்பிளிங்னா என்ன, வேரியபிள்ஸ்னா என்ன தெரியணும். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ரிசர்ச்சோட ப்ராசஸ் எப்படி இருக்கும். அப்புறம் ரெஃபரன்சிங் ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லுவோம். எம்எல்ஏ, ஏபிஏ அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அதுக்கப்புறம் எப்படி ஒரு ரிசர்ச்ல டேட்டா கலெக்ஷன் பண்றோம், டேட்டா அனலைஸ் பண்றோம். அதுக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்றோம், அதுதான் இப்ப அப்டேட்டடா வர டாபிக். ரிசர்ச் டூல்ஸ் எதெல்லாம் இப்ப யூஸ் பண்றோம். அதே மாரி பிளேஜரிசம் எடுத்தா பிளேஜரிசத்துல என்னெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்றோம். ரைட்டா? அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ஸும் பேப்பர் 1ல கொஞ்சமா கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் நமக்கு ஒரு லைட்டாவாவது தெரியணும் கண்டிப்பா. ரைட்டா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறது நம்ம என்னன்னா, நம்மளோட குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணுவோம். அதுல மெயினா ஒரு 2 இருக்கு. டிஸ்கிரிப்டிவ், இன்ஃபரன்ஷியல்னு. ஸோ அத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்தது யூனிட் 3 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன பொறுத்தவரைக்கும் பேசேஜ் குடுப்பாங்க. அது ரிலேட்டடா 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ 10 மார்க் இருக்கு. இத கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். பேசேஜ் கொஞ்சம் புரிஞ்சுக்கனாலும் சம்டைம்ஸ் பிராக்டிஸ் பண்ணலனா தடுமாறுவோம். இதுக்கும் பிராக்டிஸ் தேவை. அடுத்தது யூனிட் 4 கம்யூனிகேஷன பொறுத்தவரைக்கும் கம்யூனிகேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், இன்டர் கல்ச்சுரல் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், அது 2ம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், ஃபார்மல், இன்ஃபார்மல் அந்த மாரி இருக்கும். அத படிச்சுக்கணும். மெயினா எந்த கொஸ்டின்ஸ் நெறைய வருதுன்னா, மீடியாவோட எவல்யூஷன் எப்படி ஆச்சுன்றது இப்போ ட்ரெண்டிங் கொஸ்டின். அப்புறம் மீடியாவோட தியரிஸ் இதுல நான் ஆட் பண்ணல. பட் இப்ப நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்ப வர கோர்ஸ்ல மீடியா தியரிஸோட ரோலும் பெருசா இருக்கு. ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்தது யூனிட் 5 மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்க பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் நம்ம ஓரளவு பேசிக்கா பண்ண தெரிஞ்சு அதை பிராக்டிஸ் பண்ணாலே இதுல நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். இருந்தாலும் கொஞ்சம் பிராக்டிஸ் மேத்ஸே தெரியலனாலும் இந்த ஆல்பபெட்டிக் சீரீஸ் பண்ண முடியும். கோடிங், டீகோடிங், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் இந்த மாதிரி சம்ஸ்ல நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுலலாம் கொஞ்சம் ஏஜ் ரிலேட்டட் சம் இதெல்லாம். ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இது எல்லாமே நமக்கு மேத்ஸ்ல இருக்கிறது. ரைட்டா? இதுல கண்டிப்பா எக்ஸாம்ல வரும்னா, இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட் சம்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மத்தபடி. ஓகே. ட்ரெயின் ரிலேட்டட் சம்ஸ் அதெல்லாம் வரும். அடுத்தது நமக்கு யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இதுல ப்ரொபோசிஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஆர்குமென்ட், அப்புறம் இன்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? வேலிடிட்டி, இன்வேலிடிட்டி எதுக்கு நம்ம சொல்லுவோம். ரைட்? ஸோ அத கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மத்தபடி ப்ரொபோசிஷன் பத்தி ஃபுல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்னா என்ன? வென் டயகிராம் எதுக்கு யூஸ் பண்றோம்? அப்புறம் ஃபாலசிஸ்னா என்ன? மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன், அப்புறம் லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ். இது 3த்துல இருந்து கண்டிப்பா எல்லா ஷிஃப்ட்ஸ்லயும் ஒவ்வொரு கொஸ்டின் வந்துரும். அதுக்கப்புறம் நமக்கு இந்தியன் லாஜிக்ன்னு இருக்கும். இதுல நியாயா ஸ்கூல் ஆஃப் பிலாசபி, அதுக்கப்புறம் இந்த மாரி பிரமானாஸ்ன்னு பிரியும். இது ஆக்சுவலா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா யூனிட் 6ல இதுல பெருசா அப்டேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. இருக்கிற சிலபஸ கரெக்ட்டா புரிஞ்சு படிச்சாலே மார்க் எடுத்துடலாம். அதுதான். அடுத்தது யூனிட் 7 டேட்டா இன்டர்பிரிட்டேஷன பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு டேபிள் குடுப்பாங்க. அது ரிலேட்டடா 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது மேக்ஸிமம் டேபிள்ல தான் வருது. அதனால ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ் இந்த 3 மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டு பார்த்துட்டீங்கன்னா, எப்படி டேபிள் வந்தாலும் அத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆன்ஸர் பண்ண முடியும். ரைட்டா? இதுவும் கண்டிப்பா படிக்கணும். எனக்கு மேத்ஸே வராதுன்னு அப்படியே ஒதுக்கி விட்டா, இதுலயும் 10 மார்க் போயிடும். மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் 10 மார்க் போயிடும். நம்ம பாஸ் பண்றதே கஷ்டமாயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்தது யூனிட் 8 பொறுத்தவரைக்கும் ஐசிடி. ஐசிடிய பொறுத்தவரைக்கும் ஜெனரேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி, இப்ப இருக்கிற ஏஐ டூல்ஸ் வரைக்கும் எல்லாத்த பத்தின நாலேட்ஜ் இதுல இருக்கணும். இதுல சில ஜெனரல் நாலேட்ஜ் கொஸ்டின்ஸ் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற டூல்ஸ் பத்தி. ரைட்டா? அதே மாரி ஐசிடி எந்த அளவுக்கு கவர்னன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. இப்ப டிஜிலாக்கர்ல இருந்து எல்லா விஷயமும் நமக்கு இதுல தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொன்னும் எதுக்கு யூஸ் ஆகுது. ரைட்டா? இது ஒரு ஜெனரல் நாலேட்ஜ்ன்னு சொல்லலாம். கடைசியா நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன்ஸும் நமக்கு இந்த ஐசிடில இருக்கு. ரைட்டா? அடுத்தது யூனிட் 9 பீப்பிள் டெவலப்மென்ட் என்வைரன்மென்ட்ட பொறுத்தவரைக்கும், இதுவும் ஜெனரல் நாலேட்ஜ் டாபிக்ன்னு சொல்லலாம். பொல்யூஷன் இருக்கு. பொல்யூஷன் ஏன் உருவாகுது? அதனால என்னலாம் ப்ராப்ளம் வருது? அதுவும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ரினிவபிள், நான் ரினிவபிள் என்ன? இத பத்தி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எந்த நாட்டுல நெறைய இருக்கு விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி அதெல்லாமும் தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? அதுக்கப்புறம் இதுக்கு என்னலாம் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாங்க, ஆக்ட்ஸ் அண்ட் புரோட்டோகால்ஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல, இந்தியன் லெவல்ல. அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ்ன்னு சொல்லுவோம். மில்லேனியம் டெவலப்மெண்டல் கோல்ஸ் இந்த கிளைமேட்டிக் இத கம்மி பண்றதுக்காக ஆரம்பிச்சது. ஓகேவா? அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். கடைசியா யூனிட் 10 ஹையர் எஜுகேஷன் எடுத்தோம்னா, ஏன்ஷியன்ட் எஜுகேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி இப்ப எப்படிலாம் எஜுகேஷன் சிஸ்டம் எவல்யூஷன் ஆயிருக்கு. ரைட்டா? அப்ப யூனிவர்சிட்டியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? எது நம்ம டீம் டூ பி யூனிவர்சிட்டி சொல்றோம்? எத்தன ஸ்டேட் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு? எது நம்பர் 1ல இருக்கு? இதெல்லாம் அக்ரிடேஷன் குடுக்குறது யாரு? அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நாட்னா என்ன? என்பிஏனா என்ன? யாரெல்லாம் ரெகுலேட்டரி பாடி? யாரெல்லாம் நமக்கு வேற என்ன சொல்றது? ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் என்ன? கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்லாம் யாரு? யாரெல்லாம் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்? இந்த மாதிரி ஒரு பேசிக்கா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். கடைசியா இதுல நமக்கு ஆர்டிகல்ஸ் இருக்கும். பிரியாம்பிள்ஸ் பத்தி, ஸ்கெட்யூல்ஸ் பத்தி முடியும். ஸோ இதுல கம்ப்ளீட்டா இதுல இருக்கிற 10 யூனிட்டுமே நான் உண்மையா சொல்றேன். படிச்சு முடிச்சுட்டோம்னா, நம்மளே ஒரு மாரி நாலேட்ஜபிளா தோணும். அந்த அளவுக்கு எல்லா ஏரியாவுமே கவர் பண்ணி, அந்த அளவுக்கு நமக்கு நாலேட்ஜ் நம்ம நெறைய தெரிஞ்சிருக்கும்னே சொல்லலாம். அதுதான் பேப்பர் 1ல இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ப்ரீ அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் கமிஷன்ஸும் இருக்கு. கம்ப்ளீட் எவல்யூஷன் இருக்கு இதுக்கு. ரைட்டா? இதெல்லாம் தான் நீங்க படிக்க போறீங்க. ஒரு தடவ ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் கூட கேட்டிருந்தாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ்க்குலாம் எந்த இடத்துல ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் இருக்குன்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. டைப்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டீஸ்னா, யாரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சேர்மன்? அந்த மாரி கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. என்ன பண்ணணும்? பேப்பர் 1 அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. உண்மையாவே படிக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா, இதுல நெறைய விஷயம் நம்ம கத்துக்கிறதுக்கு இருக்கு. நம்ம கத்துக்கிற எல்லா விஷயமும் நமக்கு அதுக்கான ஒரு கேதர் பண்ற மாரி தான் இருக்கும். அது ஒரு நாலேட்ஜா தான் நமக்கு வரும். அதனால ஒரு பர்டனா நெனைக்காம, ஒரு ஹேப்பியா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜூன் மந்த் 3 வீக் வரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்ட்டா ஒரு டைம் டேபிள் போட்டு, ஒரு ப்ராப்பரா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இத முடிச்சு ஒரு சர்டிபிகேட் வரும்போது, அந்த சர்டிபிகேட் நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்மள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதா கூட இது தேவைப்படும். ஓகே. எப்பயுமே ஸ்டாக்னன்ட்டா ஒரே இடத்துல இல்லாம, அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்றதுக்கு இந்த சர்டிபிகேட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கூடவே இப்ப நீங்க பிரிப்பேர் பண்றது டிஎன் செட் நம்ம நோட்டிஃபிகேஷன்ல அகைன் செப்டம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். செப்டம்பர் இல்லனாலும் நவம்பர், டிசம்பர்ல பண்றாங்களா பார்ப்போம். எப்ப பண்ணாலும் இந்த பிரிப்பரேஷன் அந்த எக்ஸாம்க்கும் நமக்கு தேவைப்படும். ரைட்டா? அதுக்கப்புறம் திருப்பி டிசம்பர்ல இருக்கு. இப்பயே கிளியர் பண்றதுக்கு கரெக்ட்டா எஃபெக்டிவா யோசிச்சு பண்ணுங்க. முடியும். இன்னும் கஷ்டப்பட்டு படிச்சு, புரிஞ்சு படிச்சா பாஸ் பண்றது ஈஸி தான். இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ரைட்டா? யுஜிசி நெட் பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் நம்ம இடியோம் அகாடமி நம்ம ஒரு 2 மந்த்ஸ் கிராஷ் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நெறைய பேர் ஜாயின் பண்ணி நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. இந்த கிராஷ் கோர்ஸ் ₹2000 இதுல கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்றோம். ஹை வெயிட்டேஜ் டாபிக் எதெல்லாம் இருக்கு இன்னும் கான்சன்ட்ரேட் பண்றோம். எம்சிக்யூ பிராக்டிஸ் நம்ம லைவ் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல மண்டே, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே லைவ் கிளாஸ் பண்றோம். 8:30 to 9:30 நம்ம ஆப்லயே பண்றோம். இதுல நெறைய சிபிடி மோட் பிராக்டிஸ் டெஸ்ட்டும் குடுக்க முடியும். ஓகே. டவுன்லோடபிள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் குடுக்குறோம். பேப்பர் 2க்கும் நம்ம கிராஷ் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கிலீஷ், தமிழ், மேனேஜ்மென்ட், லா, கம்ப்யூட்டர் சயன்ஸுக்கு இந்த சப்ஜெக்ட்ல நீங்க மேஜர் பேப்பர் எழுதுறீங்கன்னா, இதுக்கும் நம்ம ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட் குடுக்குறோம். இது ப்ரொவைட் பண்ற மென்டர்ஸ் எல்லாமே யுஜிசி நெட் குவாலிஃபைட் மென்டர்ஸ். உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் டைரக்ஷன் சப்போர்ட்டிவா கிடைக்கும். ரைட்டா? கூடவே நம்ம யுஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் இது நம்மளோட 5த் பேட்ச் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. இதுவும் அதே மாதிரி நெறைய பேர் ஜாயின் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இதுக்கும் நம்ம ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு கம்ப்ளீட் கோர்ஸா இருக்கும். இன் டெப்த் போகும். ரைட்டா? இதுவும் நம்ம டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே கிளாஸஸ் இருக்கும். கூடவே நம்ம எப்படி கான்சன்ட்ரேட் பண்றோம்னா, இந்த பக்கம் கன்டென்ட்டும் நம்ம நல்லா புரிஞ்சு படிக்கணும். கூடவே எம்சிக்யூ பிராக்டிஸும் பண்ணணும். பேலன்ஸ்டா நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ இந்த மாரி படிச்சா மட்டும் தான் நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் கேதர் ஆகும். நம்ம எக்ஸாம்ல போய் கரெக்ட்டா பண்ண முடியும். நல்லா ஸ்கோர் பண்ணி கிளியர் பண்ண முடியும். ஸோ யுஜிசி நெட் ஜூன் 2026 நல்ல மார்க் எடுத்து கிளியர் பண்ணணும்னா, இந்த கிராஷ் கோர்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேப்பர் 1 ஜாயின் பண்ணாலும் ஓகே. இல்ல பேப்பர் 2 எஜுகேஷன், இங்கிலீஷ், தமிழ், லா, கம்ப்யூட்டர் சயன்ஸ், மேனேஜ்மென்ட் இந்த சப்ஜெக்ட்ல இருந்தாலும் ஓகே. நம்மளோட ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி, அதிலேயே நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்க பே பண்ண உடனே எல்லா கன்டென்ட்டும் ஓப்பன் ஆயிருக்கும். ஈவன் நம்ம முடிஞ்ச கிளாஸஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகி லைவ் ரெக்கார்டிங்ல இருக்கும். அதோட பிடிஎஃப்ஸ்லாமும் இருக்கும். உங்களுக்கு இதோட கோர்ஸ் 4 மந்த்ஸ் வேலிடிட்டி இருக்கும். ரைட்டா? ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2 இது ரிலேட்டடா இன்னும் எதனா கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டா, நம்ம எடியோம் அகாடமி நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம இன்னும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எவ்ரிதிங் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். So thank you so much. All the best.